நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடுவோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தக்க ஜிமி தக்க ஜுனு 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 கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாளுமாக தேவனும் குடும்பம் என்ற தலைப்பிலே இந்த நாளுமாக ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி தியானிக்க ஆண்டவர் கொடுத்த சித்தத்துக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்தது நல்ல கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதாமுக்கு பிறகு நாம் நோவாவின் குடும்பத்தை பார்த்தோம். இடையே லோத்தின் குடும்பம் ஒன்றை ஏற்கனவே நாம் வேற வேத பாடங்களை நாம் தியானித்ததுனாலே இன்றைக்கு அதை விட்டு அடுத்ததாக நாம் ஆபிரகாமுக்கு வந்திருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியானது யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு தேவன் பேசிய ஒரு மனிதராக நாம் பார்க்கிறோம். எல்லா இனத்தாரும் ஆபிரகாமை முன்வைத்து தங்களுடைய வேதங்களில் நிறைய எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய வேதத்திலும் ஆண்டவர் ஆபிரகாமின் தொடக்கத்திலிருந்து நிறைய காரியங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பல இடங்களிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வரிசையில் இன்றைக்குமாக ஆபிரகாமின் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி அழைத்தார், எப்படி அவர்கள் ஊழியம் செய்தார்கள், எப்படி அந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறைவாக வழிநடத்த என்பதை இன்றைக்கு நாம் பார்ப்போம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி சகோதரி ஆறுகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பார்கள். ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசுவே. நினைவு கூறும் தெய்வமாக இருக்கிறவரே நமக்கு நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. இந்த நாளிலும் இந்த நேரத்தில் நாங்கள் நோக்கி துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த உமது வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த அரிய வாய்ப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆபிரகாம் குடும்பத்தை பற்றி நாங்கள் தியானிக்க இருக்கிறது வேறு உமது கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா என்பது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறமையா. பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து ஆவியானவர் பேசுவார் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து நீரே எங்களுக்குள் மறைந்திருந்து பேச வேண்டுமா எங்களை உமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறமையா. ஏசாயா நாவை தொட்டது போல நீங்கள் நாவையும் தொட வேண்டுமா எமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பாய்ந்து அது 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதான கிருபையை இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறதையா. நீரே கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறாக. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாசிப்போம். எல்லோரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்க எல்லோரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் தொடக்க 12ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிப்போம். ஆதியாகமம் தொடக்க 12ஆம் அதிகாரம் 1-3 வரை எல்லோரும் பைபிள் எடுத்து உங்கள் மொழிகளிலே இங்கிலீஷோ அல்லது தமிழோ அல்லது வேறு எந்த மொழியில் நீங்கள் பார்க்கிறோம் அந்த மொழியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நோவாவின் காலத்திற்கு பின் பல வருடங்கள் பாபிலோன் கோவில் கட்டப்பட்டதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின் ஆபிரகாமை ஆண்டவர் சந்திக்கிறார். அது வரைக்கும் யாருமே தனிப்பட்ட தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றி பேசியது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, என்ன காரியங்களை செய்யறாங்க
உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு தகப்பனை விட்டு இது மூணையும் விட்டுட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவரோட இடத்துக்கு போக சொல்ல. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு 4 காரியங்களை செய்யலாம். முதல்ல உன் சொந்த தேசத்தை விட்டு போகணும், தகப்பன் வீட்டை விட்டு போகணும், இனத்தை விட்டு போகணும். அப்புறம் நான் சொல்ற இடத்துக்கு நீ 4 காரியங்களை ஆபிரகாம் ஆண்டவர் பேசுறார். இதை செய்தால் உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் பேசுறதோட சேர்த்தோம்னா 8. ஆனால் ஆண்டவர் பேசுறது இந்த காரியத்தை சொல்வதற்காக. அதனால 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் யாருக்கு? ஆபிரகாம் கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடி புறப்பட்டு போனாரா? என்ன விட்டு எங்கிருந்து போனாரு? அவர் எங்கிருந்து புறப்பட்டு போனாரு? சொந்த தகப்பன் வீட்டை விட்டு போனார், சொந்த தேசத்தை விட்டு போனார். ஆனா யாரை விட்டுட்டு போல? இனத்தை விட்டு போல. யாரை கூட கூட்டு போனாரு? லோத்து ஆண்டவர் கூட்டு போக சொன்னாரா? இல்ல. என்ன சொல்ற? இனத்தை கூட்டிட்டு போகாது. அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தும் போது அது யாரு தடையா இருக்கிறதுங்க? ஆண்டு சொல்ற காரியத்தை செய்ய லோத்தங்கே தடையாக இருப்பதை ஆண்டவர் காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஊரை விட்டு வர சொன்னாரு? அவர்கள் கல் தச்சர்கள் என்ன செய்வாங்க? கற்களால் சிற்பங்களை வடிவமைப்பாங்க. ஆனா இந்த கல் தச்ச சேர்த்து சிலைகளை வடிவித்து தெய்வங்களாக பாவிக்கிற அந்த காரியத்தில் அவர் இருந்துடக்கூடாது, அந்த சிலை வழிபாட்டுகள் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொந்த நாட்டையும் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வர சொல்ற. அதற்காகத்தான் இனத்தானை விட்டுட்டு வேண்டில்லாம தேவையில்லாம சஜஷன் கொடுப்பான். அதை செய் இதை செய்ய சொல்லாதான் விட்டு வர சொல்ற. ஆனால் அண்ணன் மகன் லோத்தோடு ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்ந்ததுனாலே அவள் விட்டு வர மனசு இல்லாமல் அவரை என்ன கூட்டிட்டு அவர் மேல் ஒரு அக்கறை இருந்திருந்தா இந்த ஊர்ல இருக்க சொத்தெல்லாம் நீ பாத்துக்க, நீ இதுக்கு ஊர்ல இருந்துக்க, உனக்கு தேவையான சேர்ந்துட்டு அந்த வீட்டுல சொத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யாமல் ஆண்டவருடைய கட்டளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் லோத்து நம்ம சம்பிதானாக என்ன இருக்கு அப்படின்ட்டு கூட்டிக் கொண்டு என்ன பண்ணாரு? வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆபிரகாம் வந்த பிறகு வாசிப்போம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். நல்ல காரியம். ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு வந்துட்டார். என்ன பண்ணாங்க? முதல்ல ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே இறங்கும் திருப்பாதமே. ஒரு மிக நல்ல காரியம். ஆண்டவர் சேர்ந்து இதை கூட்டிட்டு வந்துட்டாரு. எந்த இடத்துக்கு வருமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா அங்க வந்து ஆண்டவருக்கு ஒரு என்ன சொன்னாங்க? அங்க வந்து ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் அவத்தை மகிமைப்படுத்தார். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க? அடுத்தது அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அப்ப ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துச்சு. யார் இந்த தேசத்துக்கு கூட்டு வந்தது? யார் கூட்டது? லோத்து. ஆண்டவர் வர சொன்னார். ஆண்டவர் தான் வர சொன்னார். ஆண்டவர் வர சொன்ன அந்த காரியத்தை ஆண்டப்போ ஒரு இடத்துல பஞ்சம் வந்ததுன்னா யாரை கேட்டுக்கணும்? ஆண்டவர். இவர் ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டரே நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், இங்க பஞ்சம் இருக்கு, நான் என்ன பண்றது கேட்டாரா? இவர் ஒரு முடிவு எடுக்கிறார். யாரோட சேர்ந்து முடிவு எடுக்கிறாரு? லோத்தோட சேர்ந்து ஒரு. இப்ப லோத்து அந்த இடத்துல இல்லை என்றால் இவர் யாரை கேட்டிருப்பாரு? ஆண்டவரை கேட்டு. இதுக்குதான் ஆண்டவர் இவங்க இனத்தானை விட்டுட்டு போனார். இவர் லோத்து கூட்டிட்டு எங்க போறாங்க? எகிப்துக்கு போறதுக்கு ஆண்டோட உத்தரவு கேட்டாங்களா? கேட்க எகிப்துக்கு போனாங்க. போறப்ப இடத்துல எகிப்துக்கு போறதுனால சாரால் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதனாலே யாராவது கேட்டா நீ சகோதரின்னு சொல்லிட்டு மனைவின்னு சொன்னா என்ன பொண்ணு போட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்ல வை. ஏன் அந்த நிர்பந்தம் ஏற்பட்டது? எகிப்துக்கு போன்ற சூழ்நிலை ஏற்பட்டது. எகிப்துக்கு ஏன் போக இருந்தது? அங்கே பஞ்சம் ஏற்படும். அங்கே பஞ்சம் ஏற்பட என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவரிடம் கேட்காதனாலே இப்ப ஆபிரகாமின் வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம வேற திசையில அப்படியே அப்படியே நகர்ந்து போகுது. அப்ப இவர் எகிப்துக்குள்ள போறார். போன உடனே அவனோட மனைவி என்ன சொல்றாங்க? எல்லாரும் சகோதரி சொன்ன உடனே அரண்மனைக்கு கூட்டு போயிறார். இப்ப அரண்மனைக்கு கூட்டிட்டு போட்ட சாரோடைய மனம் பதபதி.
விட்டுட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கிற யாரு? ஆபிரகாமோட பதபதி. இப்ப லோத்திட்ட பேசி லோத்தால எதை செய்ய முடியுமா? ஒண்ணு. யாரால செய்ய முடியாது? ஆண்டவருக்கு இடர்பட்டு எகிப்தியர்கள் எல்லாருக்கும் வாதைகளை வரை பண்ணுறார். அப்ப இந்த வாதை எதனால வந்துச்சுன்னு அவன் பாக்குறப்ப இவ்வளவு கொண்டாந்து வச்சிருக்கனா அடுத்த ஒரு மனைவி ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினா, நீ என் சகோதரி நீ என்று சொல்லலையா, உன் மனைவி நீ சொல்லலையே அப்படின்னு சொல்லி பார்வோன் சீக்கிரமா அந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணு புறப்பட்டு போயிருந்து சொல்லி அவனை ஆபிரகாமின் மனைவியும் கூட வந்து லோத்தையும் ஊரை விட்டு வெளியே பார்வோன் அனுப்பிவிடுகிறான். இந்த நிலையிலும் என்ன ஆபிரகாம் இல்ல லோத்தை என்ன விடவே. அப்ப ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு, இவன் லோத்தை சீக்கிரமா விட மாட்டான்னு சொல்லிட்டு 2 பேருடைய மிருகச்சீவங்களை நிறைய பெருகுது. ஆடு மந்தைகளும் ஆட்டு மந்தைகளும் நிறைய பெருகாடுச்சுன்னா அவர்கள் மேய்ப்பருக்குள் சண்டை வராங்க, தண்ணி காட்டுறதுலையும் மேய்க்கிறது. அதனால ஆபிரகாம் என்ன சொல்றாரு அடுத்து வருகிறப்ப 13 வாசிப்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்ப ஆளுக்கு ஒரு திரும்பி போய் நீ எங்க போன நீ முடிவெடுக்க ஆப்போசிட் நான் போறேன். இப்ப தேவன் இடப்பட்டு லோத்து என்னப்படாரு பிரித்து விட பார்க்கிறார். அப்ப பிரித்து விட பார்க்கிற லோத்து என்னப்படாரு சோதோம் குமாரை பார்த்து எகிப்தை போல எப்படி இருக்கு செழிப்புள்ளதா சோதோம் குமார பக்கம் போறேன்னு சொல்லி போயிடாரு. அதுக்கு ஆப்போசிட் யார் புறப்பட்டு வருது? ஆபிரகாம் புறப்பட்டு வர. இப்ப ஆபிரகாம் ஏற்கனவே 75 வயதாகும் போது ஆண்டவர் பெரிய வாக்கு என்ன கொடுத்தாரு? அநேக ஜாதிகளுக்கு கொண்டே உன் சந்ததியை கடற்கரை மழலை போடும் வானத்து நட்சத்திர. ஆனா இதுவரைக்கும் குழந்தை பிறக்கவே ஏன் பிறக்காம இருந்துச்சு? இந்த தடை இனம் கூட. இப்ப இந்த இனம் விட்டு போச்சு, இனத்தை தனி ஆண்டவர். ஆனால் இப்ப ஆபிரகாம் எப்படி மாறிட்டாரு? முதல்ல ஆண்டவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்ப லோத்து சொன்னதை கேட்காரு. இப்ப லோத்து விட்டு போன இப்ப யார் சொன்னதை கேட்காரு? அடுத்தது அடுத்து யார் கேட்கிறாரு? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். மீண்டும் சொன்னபடி ஆண்டவர் லோத்து பிரித்து போன பிறகு மீண்டும் இதை நினைவுபடுத்துகிறார். எதை நிறுத்துகிறார்? கொடுத்த ஆசீர்வாதத்தை மீண்டும் நினைவுபடுத்தார். ஆனால் ஆபிரகாம் ஏற்கனவே லோத்தின் சொல்லுக்கு கேட்பட்டு லோத்தின் மேல எப்பவுமே ஒரு பாசம் வயசு வைத்ததுனாலே ஆண்டவருக்குள்ள அந்த காரியத்தை விசுவாசத்தால உறுதிப்பட முடியவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தா சோதோம் கொமோராவிலே ஒரு சில பேர் ஒரு சில ராஜாக்கள் அந்த நாட்டு குடிமக்களை எல்லாம் கடத்தி கொண்டு சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படி யாரை சேர்த்து லோத்தையும் குடும்பத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் ஒரு கூட்டத்தை மக்கள் ஒரு 350 பேர் 312 பேர் கூட்டு போய் அவரெல்லாம் முறியடித்து திருப்பி லோத்தை விடுவித்து கூட்டு வந்தார். அப்ப அவர் லோத்தின் மேல வைத்திருந்த பாசம் ஆண்டவர் சொன்ன காரியத்தை விசுவசிப்பவருக்கு முடியாமல் போயிடும். ஏன்னா அவர் மனிதர்கள் சொல்றதை கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் திருப்பி முதல் முறை சொன்னார், 2வது முறை சொன்னார். சொன்ன பிறகு முழுமையாக ஆண்டவருக்குள்ளவரால் நுழைய முடியலன்னா ஒரு லோத்தோட இருந்து வாழ்நாள் முழுதும் பழகிட்டார். ஆனால் லோத்துக்காக போய் ஒரு யுத்தத்தை செய்துட்டு வராரு. அப்புறம் ஒரு இடத்துல போய் தசமபாகம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நல்லது. அவர் தசமபாகம் கொடுக்குறாரு, லோத்து காப்பாற்ற நினைக்கிறாரு. இதெல்லாம் ஆபிரகாம் இடத்துல நல்ல காரியம். ஆண்டவர் பலிபீடத்தை கட்டுறாரு. எல்லாம் நல்ல காரியத்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தேவன் நினைத்த முழுமையான விசுவாசத்தை அவர் வளர்த்து கொண்டே வருகிறார். ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு அவரால் வர முடியாத ஒரு நிலையிலே அப்புறம் ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாம் சாராள் கேட்கிறார், நீ ஆபிரகாம் மனைவி சாராள் சொல்றாரு. அதுக்கப்புறம் 3ஆம் முறையாக 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றாரு. திருப்பி 3ஆம் வசனம் பார்த்திப்போம். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திரதானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்பியருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். மீண்டும் 3ஆம் முறையாக ஆண்டவர் சந்ததி பெறுவேன் என்று ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் அதை விசுவசிக்கிறார். ஏன் விசுவாசிக்கிறான்னா உடல்ல தெம்பு இருந்தது, மனைவி சாராளுக்கு பிள்ளை பெறக்கூடிய பாக்கியத்துடைய இருந்தது. அதனால ஆபிரகாம் நம்புறதுலே ஆண்டவருக்கு ஒரு காட்சியை காண்பிக்கிறார். அதில் வாசிப்போம், 9வது வாசிப்போம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடைகள் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு 400 வருஷத்துக்கு பின்னால் என்னென்ன செய்யப்படும் எல்லாத்தையும் இங்கே என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசனமாக யாரோட பேசுகிறார்? அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் நடந்தான் உம்மோடு கூட சிநேகிதன் என்றழைத்தீ, செய்ய போவதை மறைப்பேனோ என்று தெரிவித்தீர் உமது திட்டங்களை. ஆபிரகாம் நடந்தான் உம்மோடு கூட சிநேகிதன் என்றழைத்தீர், செய்ய போவதை மறைப்பேனோ என்று தெரிவித்தீர் உமது திட்டங்களை. உம்மோடு கூட நடந்திடுவே உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். உம்மோடு கூட நடந்திடுவேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். கண் கலங்காமல் காத்தீரையா, காயிடலாமல் பிடித்தீரையா. 3 முறை ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், உனக்கு வாரிசு ஒரு பிள்ளை பிறக்கும், சாராய் விளைய ஒரு பிள்ளை பிறக்கும், இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் சூளை போலவும் பரவி உறுதிப்படுத்திக் கொண்டே வந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆபிரகாம் இந்த லோத்துவை கூட்டிக் கொண்டு வந்தனாலே அவர் லோத்து சொல்வதுதான் கேட்டு நடந்து கொண்டே இருந்தவன் ஆண்டவர் சொன்ன காரியங்களை விட மனிதர்கள் சொன்ன காரியத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ள பழகி போய்விட்டான். பழகி ஆண்டவரை கேட்க கூடாது என்றல்ல, மனிதர்களை கேட்க பழகிட்டான். இப்படி பழகினதுக்காக இந்த 16ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது என்பதை சகோதரர்கள் சொல்வார்கள். அதை நீங்க கேட்கிறப்ப கடைசி சாராளுக்கு பிள்ளை இல்லைன்னா அவளுக்கு கொஞ்சம் மனசு என்ன சொல்றது வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டா. வேதனைப்பட ஆரம்பிச்சுன்னா என்ன சொல்றா? ஆபிரகாமை நோக்கி 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அப்ப லோத்துவன் வார்த்தைக்கு இவ்வளவு நாள் செவி கொடுத்து வந்தது போல இப்ப சாரால் வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு முதல்த்துவம் கொடுக்காம முக்கியத்துவம் கொடுத்து அதை கேட்காம சாரால் சொன்னப்பதான் அவன் என்ன சொல்லிருக்கான்? அவன் என்ன சொல்றா? அவன் என்ன வார்த்தை சாரால் சொல்றான்னா, கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறான்னு சொல்லிட்டா. இந்த வார்த்தை அவனுக்கு தான் இருந்துச்சு. அப்ப மனைவியா பிள்ளை பிறக்காதோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள மனசுல வந்துருச்சு. அப்ப அதனால என் அடிமை பெண்ணோட நீங்க சேருன்னு சொல்லி ஒருவேளை அவளால் எங்க வீடு கட்டப்படுதுன்னா அப்ப ஒருவேளை அது கூட வைக்காம சாராளுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்துல அவன் என்ன சொல்லிட்டான்? மனைவி சொன்னதை கேட்டுட்டான். கேட்டு என்ன பண்ணா? அதற்காக சாராய் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அப்ப சாரா ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாம் மனைவியாகிய சாரா எகிப்து தேசத்தில் அடிமை பெண்ணை ஆக்காரை அழைத்து அவளை தன் புருஷனுக்கு மறுமனையாக கொடுத்தார். அப்ப மறுமனையாட்ட கொடுத்துட்டு அவதான் கொடுத்து வைக்கிறார். மறுமனையாட்ட இந்த மறுமனையாட்டி யார் அப்படின்னு பார்த்தனா, எகிப்துல அவ அடிமையாக போய் இருந்தா இல்லையா, அங்க இருந்து ஒருத்தி கொடுத்துட்டா. அந்த பெண்ணு தான் ஆக்கார். அவளை இந்த கூட ஒரு வேலைக்காரியா தான் வச்சுக்கிட்டு இருக்கா, அடிமையா தான் வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த அடிமைகளுக்கு என்ன வேலை? எஜமானி என்ன சொல்றாலும் அதை செஞ்சாலும். அவன் என்ன சொல்றா? நீ என் கணவரோடு நீ போய் இருந்துக்கோன்னு சொல்றான். உடனே இவளும் என்ன சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. உடனே சரி எஜமானி சொல்றாலே அதுக்கு சரின்னு சொல்றான். ஆனா பாத்தீங்கன்னா அங்க நடந்த உடனே அப்ப ஆக்காரோட சேர்ந்த போது ஆக்கார் கற்பந்திருக்கான்.
அப்ப கர்ப்பவதி ஆன கண்ட உடனே என்ன ஆயிடுச்சு, இவா அடிமை பெண்ணுக்கு நம்ம வழியா தான் ஆண்டவர் இந்த வம்சத்தை பெருக பண்ண போறாரு, இப்ப நமக்கு தான் கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமையாக இருந்தவள் தான் அடிமைத்தனத்தையும் மறந்துட்டு சாராய ரொம்ப அற்புதமா என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆரம்பிச்சோன்னா இந்த சாராயத்தை இதெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியல. அப்ப கூட தான் செஞ்ச தப்பு தான், தன் கணவர் வற்புறுத்தாங்கிற அவ எதிர்பார்க்கல, அதை சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. என்ன சொல்றான்னா அப்ரஹாமே இப்ப குற்றப்படுத்தி பேச ஆரம்பிச்சா. சாராள் என்ன பேசுறா பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்துல, அப்பொழுது சாராய் அப்ரஹாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் மக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. அப்ப இது அநியாயம் சொல்லி சொல்ற அளவுக்கு அவருக்கு மாறிட்டாருன்னா அவளுக்குள்ள மனசுக்குள்ள என்ன, அவருடைய கர்ப்பத்தை இவளால வந்து தாங்கிக்க முடியல, இன்னும் தனக்கு இந்த கர்ப்பத்தின் கனி கிடைக்கலையே ஒரு ஏக்கம். இதனால அப்ரஹாம் மேல ஒரு என்ன சொல்ற ஒரு கசப்புணர்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லிட்டா அப்ரஹாமை பார்த்து, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமக்கு செய்யணும், அப்ப உமக்கும் இந்த காரியத்துக்கு கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பார் வேற சொல்லிடலாம். அப்ப சொன்ன உடனே அதுக்கு அப்ரஹாம் என்ன சொல்றான், அவள் அடிமை பெண், அவ உன் கையில இருக்கா, நீ அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய அப்படின்றான். ஆனா செய்யணும்னா என்ன பண்ணிட்டா, திரும்ப சாராய் அடிமை பெண்ணை ரொம்ப கடுமையா நடத்த ஆரம்பிச்சிடான். நம்மளே யோசிச்சு பார்க்கணும், பெண்ணா இருக்கிற நமக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உடல் அளவுல எந்த அளவு பாதிப்புகள் இருக்கும், மனசளவுலையும் பாதிப்புகள் வரும். ஆனா வரக்கூடாதுன்னு சொல்லிதான் பெரியவங்க பராமரித்து பாதுகாப்பாங்க. அப்ப அந்த நிலைமையில சாராய் அந்த பெண்ணுக்கு ரொம்ப உபத்திரவம் கொடுத்ததுனால அந்த பெண்ணால் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடி போய் இனிமேல் விட்டாங்க நம்மளால இருக்க முடியாதுன்னு ஆக்கார் வீட்டை விட்டு வெளியே போறான். வெளியே போய் ஒரு நீரூற்று இடையில உட்கார்ந்துருக்கும் போது அவளுடைய கர்த்தருடைய தூதர் அவளை பார்க்கிறார். 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி இருக்கை நீரூற்றினை கண்டு, ஆக்காரே எங்கே வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவன், நான் என் நாச்சரையை சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனார், நீ நாச்சரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவர்களை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறார், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்ப இந்த அடிமை பெண் எந்த அளவு மன வேதனையில அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கிறத உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்துட்டு தன் தூதன் அனுப்புறார். தூதன் அனுப்பி அந்த தூதன் வந்து ஆக்கார்ட்ட பேசுறார். ஆக்காரே, உனக்கு என்ன வந்தது, ஏன் இந்த மாதிரி இருக்க, எங்க இருந்து நீ வர அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவ தன்னுடைய கதையெல்லாம் சொல்லி கொஞ்சம் அழுகிறா. இந்த மாதிரி நடந்துச்சு என்னன்னா, அப்ப என்ன சொல்றாரு அவரு, இனிமே நீ ஓடி போகாது, போய் நீ வீட்லயே அவளுக்கு எஜமானிக்கு கீழே அடங்கி எரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சொன்னதோடு மட்டும் அல்ல, ஆண்டவர் அந்த என்ன பண்ணார், ஆக்காருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ண முடியாததாய் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு என்ன பேர் வைப்பாய் கூட அதை சொல்லிட்டாரு. பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தை, அந்த குழந்தைக்கு இஸ்மவேல்னு பேரிடுவாய். அவன் என்ன பண்ணி எப்படி இருப்பானா, அவனுடைய கை ஓங்கி இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும் சொல்லி சொன்ன உடனே இதை ஆண்டருடைய சத்தம் அவரை உணர்ந்து கொண்டார். அதான் பெரிய காரியம். அவன் ஆண்டருடைய ஊழியக்காரர் அப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் ஒரு வீட்டு வேலைக்காரியா இருந்த அடிமை பெண் இந்த ஆண்டருடைய தூதன் வந்து பேசின உடனே இது மனிதர்கள் பேச்சு அல்ல, இது ஆண்டருடைய பேச்சு தான் என்கிறதை தன் உள்ளத்தில் உணர்ந்தவளாய் ஆண்டருடைய தூதன் தன்னை அனுப்பி தனக்கு மன ஆறுதலை கொடுத்து தனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்பதை உணர்ந்த உடனே என்ன சொல்லாரு, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் இந்த இடத்துல பேசுனது, அவர் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். அப்ப யாரை சொல்றார், தேவனை நோக்கி சொல்றார். என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தேவனுக்கு ஒரு பேரு வைக்கிறார். தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் எல்ரோயின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பேரே வச்சு அந்த பெண் என்ன பண்றா, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அவருடைய அந்த கஷ்டமான நேரத்துல எப்படி ஆண்டவர் இருக்க நாம நினைக்கிறோம், ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்வார் இவங்களுக்கு உதவி செய்வார். இல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எஜமானிக்கு மட்டும்தான் கடவுள் அல்ல, அடிமை பெண்ணு மன வேதனையில் இருக்கும் போதும் அவளுக்கும் ஆண்டவர் துணையாக வந்து தூதரை அனுப்பி அவளுக்கு ஆறுதல் கொடுத்து உன் எஜமானியோட அடங்கியிருன்னு சொல்லி வாக்குத்தத்தமும் கொடுத்து அவளை தேற்றுகிறதுனால் இந்த ஆக்கார் அந்த தேவனை துதிக்க ஆரம்பித்து அவருக்கு ஒரு பேரும் வைத்து அவரை ஆராதிக்கிறார். அதே போல அது மாதிரி ஒரு ஆண் குழந்தையை பெற்று அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். இவைகள் முடிந்து இது ஆக்காரன் ஒரு சைடு கதை, ஆக்காருடைய கதை சைடு கதையாக இருந்தது. அதுக்கு அடுத்தது ஆபிரகாமுக்கு 99 வயசு.
ஆண்டவர் எப்போ வாக்கு கொடுத்தாரு? 75 வயசுல. அதுக்கப்புறம் 3 முறை பேசிட்டார். இப்ப 4வது முறை திருப்பி பேசுறாரு. 99 வயசாகும் பொழுது 2வது வசனம் 17:2, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அடுத்தது, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் அப்ரஹாம் எனப்படும். ஆண்டவர் பேரை மாத்துகிறார். ஆபிரகாம் என்றது ஆபிரகாம் என்றால் திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்ற அர்த்தம் உள்ள ஆபிரகாம் என்று மாற்றுது. இதைத்தான் இன்னைக்கு பல பேர் நியூமராலஜின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் வியாபாரங்களாக இன்னைக்கு பேர்ல ஸ்பெல்லிங் மாற்றுறது, 13 எடுத்துருக்கணும், 14 எடுத்துக்கணும், மாற்றுவது, இதெல்லாம் பைபிள் இருந்து ஒரு சில காரியங்கள் எடுத்து தவறான வழியில் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இது முடிஞ்சதும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய, என்ன உடன்படிக்கை செய்யறாரு? எல்லா ஆண்களும் நுனித்தோல் என்ன பண்ணணும்? செய்யணும் சொல்லி கட்டளை கொடுக்கிறார். இதுதான் எனக்கும் உனக்கும் உள்ள உடன்படிக்கை. நீ நுனித்தோலை அறுத்தினா நான் உன் தேவனாக இருப்பேன், நீ எங்கள் ஜனமாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் பண்ணாரு. இப்படி உடன்படிக்கை. அதனால நீ அடிமைக்கு ஆரை கொண்டாலும் உனக்கு உன்னுடைய சந்ததியில் வர்றாங்கன்னு சொன்னா எல்லாரும் நுனித்தோலை விருத்த செய்யக்கும் உடன்படிக்கை பண்ணிட்டு 15ஆம் வசனம் வாசிப்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழைக்காதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பெயராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இப்ப சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாம் 99 அவளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. பெண்களுக்குள்ள வழிபாடுகள் தான் அவளுக்கு நின்றுடுச்சு. இனிமே குழந்தை பெருக்குள்ள வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை. இப்ப அவள் பேரை ஆண்டவர் மாற்றுவதற்கு சாரா என்ற பெயரை சாராள் என்று மாற்றி இடத்துல நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு அவளாலே உனக்கு குமாரனையும் தருவேன், அவன் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கு உண்டாகவும் அவளை ஆசீர்வதி. இதெல்லாம் கேட்டு 75 வயசானப்போ இதெல்லாம் என்ன பண்ணாரு? அவரு 80 வயசான பண்ணாரு ஏத்துக்கிட்டார். 85 வயசானப்ப ஏத்துக்கிட்டார். 90 வயசானதையும் 100 வயசாகும். அவருக்கு நடையே தளர்ந்து போச்சு. இப்ப என்ன பண்ணாரு? அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இதுவரை விசுவசித்திருந்த ஆபிரகாமும் சாராலும் இப்ப என்ன பண்ணல? விசுவசிக்கல. எதுக்கு சிரிச்சாங்க? உலக பிரகாரமா நினைச்சிட்டாங்க. உலக பிரகாரமா இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால இவன் பிள்ளை பிறக்காது. ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னு சொல்லினாங்க. சிரித்தா யார் சிரிச்சது? ஆபிரகாம் சிரித்தார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்றார். ஆண்டவர் ஒரு திட்டத்தை குறித்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஆபிரகாம் என்ன பண்றாரு? அதெல்லாம் கவனிக்காம ஏற்கனவே பிறந்த பிள்ளையை பத்தி அவர் கவலைப்பட்டு இஸ்மவேலை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொல்றார். ஆண்டவர் திருப்பி 19ஆம் என்ன சொல்றாரு? தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அடுத்தது இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறேன்னு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 20 வாசிப்போம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவார், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அப்ப ஆபிரகாம் இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுல எல்லாரும் விருது செய்ய சொல்லிட்டு வீட்டுல சொன்ன அவங்க கூட இருந்தவங்க எல்லா வேலைக்கார எல்லாருக்கும் விருது செய்து ஒரு பெரிய விருந்து கொண்டாடு. அதுக்கப்புறம் ஆண்டவர் மீண்டுமாக அவருக்கு 100 வயசு ஆகிறப்ப 3 தேவ தூதர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு வரப்ப ஆபிரகாம் வரவேற்று தடபடலாம் சாப்பாடு ரெடி கொடுத்தது. போய் மாவு பேசி மெல்லிய மாவு பேசுது, அப்பம் சொல்றாரு, கண்ணுக்குட்டி நடக்கிறது, எல்லாம் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அவளுக்கு இளைப்பாறை தண்ணி கொடுத்து அது கொடுத்து நன்றாக உபசரிக்கிறார். ஸோ ஆபிரகாமுடைய தேர்ந்த நல்ல குணங்கள் நிறைய பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை பார்க்கிறோம், லோத்துவின் மேல் வைத்த அன்பை பார்க்கிறோம், அது மேல ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இப்படி ஆண்டோடு செய்த உடன்படிக்கையை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் தேவனதியாக இருந்தார். இப்பதான் ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்கள் சொல்வதை கேட்டு விட்டுட்டு தேவன் சொல்வதை கேட்க கொஞ்சமா ஆரம்பித்தார். இப்பொழுதுதான் அந்த 3 தூதர்களும் 9ஆம் வசனத்துக்கும்
அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் ஒரு இடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். அபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர் வயதுள்ளவருமாய் இருக்க ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாரால் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தார். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். இப்ப முதல்ல ஆபிரகாம் சிரிச்சார். யார் தெரிகிறது? சாராள். ஏன் சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும்? அந்த உலக பிரகாரமா நினைச்சிட்டாங்க. இவர்கள் ஒரு முடிவுரையை எழுதிட்டாங்க. என்ன முடிவுரை? இனிமே குழந்தை பிறக்காது. இதுவரைக்கும் அவங்க பிறக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? ஒரு முடிவுரை இனிமே பிறக்காதுன்னு அந்த முடிவை எடுத்ததுனாலதான் யார் கூட பிள்ளை பெற்றாங்க? போயிட்டு அடிமை பிள்ளை முடிவாதுன்னு ஒரு முடிவு. ஆனால் எங்கே முடியாது என்று சொல்லி முடிவுரை எழுதணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன எழுதுறாரு? முகவரை எழுதுறாரு. ஆபிரகாம் சாராள் குடும்பத்திலே நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். இனிமே பிறக்காது நடக்காது என்று ரெண்டு பேரும் சிரிச்சு ஒரு முடிவை எடுத்தாங்க. ஆனால் முடியாது என்று சொன்ன இடத்தில் ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை துவக்க வைக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கு குழந்தை வருது. தெய்வீக குழந்தையா இல்ல ஆபிரகாம் சாராளுக்கு பிறந்த குழந்தையா? அது தெய்வீக குழந்தை கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சனால தெய்வீகமா பிறக்கல. ரெண்டு பேருக்கும் வயது முதிர்ந்தால ஆபிரகாமுக்கு வேகமா நடக்கணும்னா கையில ஒரு குச்சி, குச்சி எல்லாம் நடக்கிறதுக்குன்னு கேட்பேன். கிழமை நாயிட்டார் அந்த அளவுக்கு நடக்கிறது. சாராய்க்கு வேலைகள்லாம் எதுவும் செய்ய முடியாது. அது மாதிரி 90 வயசான ஒரு கிழவி ஆகிடும். நான் என் கணவனோடு சேர்ந்து தாம்பத்தியோட இன்பம் காண முடியுமோன்னு அவ கேட்கிறேன். அப்ப அவர்களுக்கு உடலில் ஒரு சக்தியையும் உடலில் ஒரு ஆற்றலையும் கொடுத்து அவர்கள் வழியாக ஒரு பிள்ளை பிறக்க வேண்டுவதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். தேவனால்தான் வாக்கு தத்தம். அவர்களுக்கு ஏற்கனவே ஆபிரகாம் வேறு மனைவிமார்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இருந்தது. அடிமை பெண் வழியாக பிள்ளைகள். ஆனால் சாராள் வழியாக இருக்கக்கூடிய பிள்ளை தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அதற்கு ஒரு உடல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறாரு. உடல்ல தெரியவர்களுக்கு வழிபாடெல்லாம் மீண்டும் செயல்பட வைக்கிறாரு. இதெல்லாம் செய்ய வச்சு அவர்கள் வழியாக ஒரு குழந்தை ஏற்பட்டாரு. எங்கே முடியாது என்று சொல்லி ஆபிரகாமும் சாராளும் ஒரு முடிவை எடுத்தார்களோ, அவர் முடிவரை எழுதினார்களோ, அங்கே ஆண்டவர் எதை எழுதினாரு? அது மாதிரிதான் கிறிஸ்துவுக்கு பிரியமானது. ஆபிரகாமின் சாராள் வாழ்க்கையில ஊரை விட்டு வந்தாங்க. தேச தகப்பர் விட்டு வந்தாங்க. இனத்தான கூட்டு வந்தாங்க. இனத்தான விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு இருப்பதான் ஒரே கதியாரு ஆண்டவர் மட்டும்தான். என்னைக்கு நாம் இந்த நிலைக்கு ஒரு குடும்பத்தில் வர்றோம், அன்றைக்கு தான் தேவன் செய்யும் அற்புதமான காரியங்கள்ல மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். 100 வயதிலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற முடியும் என்றால் தேவன் எவ்வளவு பெரிய சக்தியை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் தெய்வீகமான ஒரு குழந்தையை கொண்டு கொடுக்கல. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பத்தின் வழியாகத்தான் ஒரு குழந்தையை கொண்டாரு. எது முடியாது என்று நினைத்தார்களோ அங்கே ஆண்டவர் முடியும் என்ற ஒரு ஆரம்பத்தை. அதுபோல நம் குடும்பங்களே எது முடியாது என்று நினைக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் இடைப்படுவார். தண்ணிக்குள்ள ஒருத்தர் விழுந்துதான் வச்சு உடனே போய் தலையை பிடிச்சி முடிய பிடிச்ச தூக்க கூடாது. தூக்கினா என்ன செய்வாங்க? அவனுக்கு பலம் அதிகமா இருக்கும். எல்லாத்தையும் பிடிச்சது நம்மளையும் பிடிச்சி உள்ள அடிச்சது. முதல் முறை 2வது முறை முங்கிற பண்ணணும் இன்னும் அவன்கிட்ட பாதி வரணும். அப்போவே அவனை பிடிச்சி எடுக்கூடாது. 3வது முறை முங்கிற அவன் என்ன இருக்காரு? விரல் இருக்காரு. உள்ள முங்கி வரும். அப்ப பிடிச்சி எடுக்கணும் தானா கூட வரும். அதுபோல தேவன் நாம் முடிவரை எழுத வரைக்கும் காத்திருக்கிறார். உங்களால முடியாது. எனவே ஆற்றலாலும் அல்லவே சக்தியாலும் அல்லவே, ஆற்றலாலும் அல்லவே சக்தியாலும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. அதை அவருக்கு உணர வைப்ப ஆண்டவர். அதனாலதான் 25 வருடங்களாக பிள்ளை பாக்கியத்தை சாராளுக்கு ஒரு காத்திருக்க வைத்தார். இன்றைக்கும் நம் குடும்பங்களிலே தேவன் நம்மை காத்திருக்க வைத்தது. பிள்ளை பாக்கியத்துக்காக காக்க வைத்திருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதுக்காக காக்க வைத்திருக்கலாம்,
ஒரு திருமணத்துக்காக காத்திருக்க வைத்திருக்கலாம், ஒரு வேலைக்காக காத்திருக்க வைத்திருக்கலாம். ஆபிரகாமின் சாராளை போல நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுமா? நம்மளால் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியுமா? சாராள் சிலையிலே நிலையை இழந்தார், ஆபிரகாமுக்கு உடன்பட்டார். ஆயினும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கடைசியாக நிறைவேறும் பொழுது அவர்கள் நகைத்தார். நடக்குமோ என்று நகைத்தார். 2 பேருக்கு பிள்ளை பிறந்த பிறகு என்ன பண்ணா? 2 பேரும் சிரிச்சார். ஏன் சிரிச்சாங்க? இது மாதிரி உலகத்தில் அவர்கள் எதுவும் பார்த்தது இல்ல. தேவன் செய்கிற அற்புதம் அப்படிதாங்க. நீங்கள் செய்கிற பெண் மாப்பிள்ளை கிடைக்கலையே, பொண்ணு கிடைக்கல, இப்படிப்பட்ட ஒரு வரன், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கிடைச்சதுன்னு நீங்கள் சிரிப்பீர்கள். இத்தனை வயசுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு, நீங்கள் சிரிப்பீர்கள். இவ்வளவு பெரிய வேலை, பண்பாத்தியத்தோட வேலை கிடைச்சிருக்கேன் நம்ப முடியலன்னு சிரிப்பீர்கள். இன்னும் நடக்க முடியாத காரியங்கள் எதெல்லாம் மூட்டை கட்டி வச்சீங்களோ அதை நினைவுபடுத்தி பாருங்க. ஏன்னா நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதன் தொடர்ச்சி அடுத்தது சாராளையும் ஆகாரை பற்றிய காரியங்களை சகோதரர்களை தொடர்ந்து ஒரு 21ஆம் அதிகாரம் பைபிள் வச்சிருக்கிறார். 21ஆம் அதிகாரத்திலே சகோதரர்கள் எடுப்பார்கள். ஆண்டவர் எது முடிந்தது நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஆரம்பித்து வைக்க போகிறார். ஆபிரகாம் சாராள் குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் சொன்னோம், மீண்டும் சொல்வோம். இன்னும் இருக்கிறது. ஏன் அவர் விசுவாச தந்தையை அழைக்கப்பட்டது கடைசியாக நாம் பார்ப்போம். இப்பொழுது ஆகாரை பற்றியும் சாராளை பற்றிய மீதிகளை சகோதரர்களாக நாம் பார்ப்போம். 21ஆம் அதிகாரம். கர்த்தர் சாம் சொல்லி இருந்தபடி சாராள்களை கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்திருந்தார். ஆபிரகாம் முதிர் வயதாருக்கு சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார். அப்ப தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறியது. ஆமென். ஆபிரகாமுக்கு 75 வயதா இருந்தது. வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும்போது கிட்டத்தட்ட 25 வருடம் காத்திருந்த பின்பு அந்த குழந்தை பிறந்தது. வாக்களிக்கப்பட்ட குழந்தை, அதுக்கு ஈசாக் என்று தேவன் நியமித்த பெயரையே அவங்க பெயர் வச்சுட்டாங்க. அப்ப அதே அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தோம்னா, அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாரும் என்னோடு கூட நகைப்பார்கள். அப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றார்? இந்த வயசுல ஆண்டவர் என்ன நகைக்க பண்ணா அவளுக்கு சந்தோஷம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, நமக்கு இவ்வளவு நாள் மலடிங்கிறதா இருந்தமே, கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருந்தான்னு சொல்லி ஆக்கார கொண்டு போய் ஆபிரகாமுக்கு கொடுத்தா. ஆனா இப்ப தன் கற்பத்தின் வழியாகவே ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு அவளுக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல. அந்த அளவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து என்ன சொல்றாரு? தேவன் என்ன நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாரும் என்னோடு கூட எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஆண்டு கொடுத்தாருன்னு சொல்லி மட்டுமல்ல, என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்தே படைக்கிறாங்க. சோ விருந்து படைச்சு முடிச்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, அப்ப எகிப்து தேசத்துல அந்த ஆகாருடைய பிள்ளை 9ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு எகிப்து தேசத்துல ஆகார் ஆபிரகாம் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுவதை சாராள் கண்டு ஆபிரகாம் நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசோப்போடு சுதந்திரமடைய இருப்பதில்லை என்றார். அப்ப ஆகார் தன்னுடைய மகனை கொஞ்சம் தரக்குறைவா பேசுறத பார்த்தோன்னா சாராளால தாங்கிக்க முடியல. இப்ப என்ன ஆயிடுச்சு? தான் எஜமானி, ஆகார் ஒரு அடிமை பெண். எப்படி ஒரு அடிமை பெண்ணோட பிள்ளை என் பிள்ளைய பரியாசம் பண்ணலாம்? அடிமை பெண் இப்படி அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு ஈகோ வந்துருச்சு. அப்ப நான் ஒரு பெரிய எஜமானி, ஆபிரகாம் பெரிய பணக்காரன், அப்ப நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு மனைவி, என்னுடைய பிள்ளைய பார்த்து இந்த அடிமை பெண்ணுடைய பிள்ளை பிரயாசம் பண்ணலாமா, இந்த அடிமை பெண் பிரயாசம் பண்ணலாமா? அவருக்குள்ள ஒரு ஈகோ வந்தானே. ஆபிரகாம்கிட்ட போய் சொல்றா, இந்த பிள்ளைய நீங்க வெளியே அனுப்பிவிட்டுங்கன்னு சொல்றான். இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். அப்ப அவனோட என் மகன் சுதந்திரவாளியாக இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த காரியம் கேட்ட உடனே இப்பதான் என்ன ஆபிரகாம் பண்ணாரு? என்ன காரியம் அப்படின்னா, என்ன ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து கேட்கிறாரு. இவ்வளவு நாள் மக்கள் மனசோட ஆலோசனை எல்லாம் கேட்டாரு, மனைவி பேச்சை கேட்டுதான் ஆக்காரோட போய் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாரு. ஆனா இப்ப மனைவி என்ன சொல்றா? அந்த அடிமை பெண்ணையும் மகனையும் வெளியே புறம் அனுப்பிடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இப்ப ஆண்டோட சொல்ல போய் கேட்கிறார். ஆண்டோட போய் ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யறது? அப்பொழுது ஆபிரகாம் தேவனை நோக்கி, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு அந்த பிள்ளையும் நன்மை பிள்ளையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கிலிருந்து ஒரு சந்ததி இருக்கும், அதனால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேளு என்று சொன்னான். அப்ப அடிமை பெண்ணு மகனும் ஒன்று வித்தா இருக்கிற அவனே ஒரு ஜாலியா இருக்கு. அங்கேயே அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு ஆண்டவர். அடிமை பெண்ணு உனக்கு மகனா இருக்குது, அடிமை பெண் மகன்
இஸ்மவேல் உனக்கு மகனா இருக்கிறதுனால அவனை நான் ஒரு ஜாதியாகவே நாங்கள் வாக்குத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை கன்வின்ஸ் பண்ணிட்டு உன் மனைவி சொன்னபடியே கேளுன்னு சொன்னார். சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, மறுநாள் என்ன பண்ணிடலாம், ஆக்காரையும் அந்த இஸ்மவேலையும் ஒரு துருத்தியில தண்ணி வந்து வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஊரை விட்டு அனுப்பிடலாம். அனுப்பின உடனே கொஞ்ச நாள் அது பாலைவனத்துல தண்ணி ரொம்ப தாக்கம் இருக்கும் தெரியும், ஒரே மணல் போய் நடந்துறது எவ்வளவு பெரிய காரியம். ஆனா நடந்து வந்த போதுல தண்ணி துருத்தியில தண்ணி காலியா போச்சு, பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அது அப்ப என்ன பண்றா, அப்ப ஆக்காரு பிள்ளைய போட்டுட்டு பிள்ளை வந்து தண்ணி தாகத்திலையும் பசியிலையும் துடிச்சுட்டு இருக்கு. அப்ப அந்த ஆக்கார் தாயால அவளால தாங்க முடியல. அப்ப போய் சத்தம் போட்டு ஆண்டு அழுகிறா இல்லையா. 16வது வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அதற்காக 50 தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறா. பிள்ளை அப்படி சாக போகுதே, என் கண்ணுக்கு முன்னால அந்த பிள்ளை சாகிற ஸ்டேஜ்ல இருக்கே. தாயானவளுக்கு எப்படி யோசிப்பாங்க, நம்ம பிள்ளை ஒரு நிமிஷம் பட்டு ஒரு நேரம் பட்டினியாத்தா விட்டுருவோமா, இன்னைக்கு பார்த்து 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 திணிச்சுக்கிட்டு கூட்டிகிட்டே இருக்கோம். அன்னைக்கு அவ்வளவு நேரம் இருந்தோமே, அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு சாப்பாடு கொடுக்க வழியில் அவ்வளவு வசதியான வீட்டுல 3 நேரம் செழிப்பான சாப்பாடு கொடுத்துருப்பா ஆக்கா. ஆனா இப்ப பாலைவனத்தில் நடந்திருப்போம், துருத்தியில தண்ணி மட்டும்தான் கொடுக்கறதாக கொடுத்துருக்கு, வேற ஒன்றும் சாப்பாடு கூட கொடுத்த மாதிரி இப்போ இல்லை பைபிள்ல. அப்போ ஒண்ணுமே இல்லைன்னா அந்த பாலைவனத்தில் அந்த பிள்ளைக்கு நான் சாப்பாடுக்கு எங்க போவேன், தண்ணிக்கு எங்க போவேன், அந்த தாய்களை எவ்வளவு துடிச்சு போடுறாங்க. ஆனா துடிச்சுதான் என்ன சொல்ல, என் பிள்ளை சாகுது என்னால பார்க்க முடியாதுன்னு பிள்ளை என்ன ஒரு 50 தூரத்துக்கு போட்டுட்டு சத்தம் போட்டு உட்காந்து அழுகா. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய தூதர் அங்க இறங்கி வர, இறங்கி வந்து என்ன சொல்றாரு, ஆக்காரே உன் சத்தத்தை கேட்டேன்னு அவர் சொல்றாரு. அடுத்த வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அந்த பிள்ளை எவ்வளவுங்க சத்தம் போட்டிருக்கும், அது பசியிலையும் பட்டினிலையும் தாகத்திலையும் தவிக்கிற பிள்ளை, சினுங்கி இருக்கும் இல்ல முணுமுணுத்து இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் யார் சத்தத்தை கேட்டாரா, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். அப்ப பிள்ளை இருக்கும் இடத்துல அந்த தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். இன்னைக்கு பிள்ளைகளை இதை பார்த்துட்டு இருக்க பிள்ளைகளை உங்களை கேட்கிறேன், அம்மா எவ்வளவுதான் அழுது ஜெபம் பண்ணாலும் நீங்க பிள்ளைகள் ஒரு சின்ன ஜெபம் கேட்டாலும் உங்களை ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஏன்னா ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கன்னு சொல்றாரு. சிறு பிள்ளைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன சொல்றாரு, பிள்ளை ஒரு சத்தம் சினுங்கின உடனே என்ன சொல்லிட்டாரு, தேவதூதனை அனுப்பி அந்த ஆக்காருக்கு என்ன சொல்ல, பயப்படாத, பிள்ளை இருக்கிற இடத்துல இருந்து அவன் சத்தத்தை கேட்ட, நீ சத்தம் போட்டல இருந்து அவன் சத்தத்தை கேட்டேன்னு நான் சொல்லல. அந்த பிள்ளை முணுமுணுக்கிற சத்தம், அது வலியிலையும் வேதனையும் பசியிலையும் அந்த துடிக்கிற சத்தம் ஆண்டுக்கு ஒரு பெரிய சத்தமாக போய் கேட்டிருக்கு. கேட்டதான் என்ன சொல்றாரு, பிள்ளை இருந்த இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்பொழுது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தைகளே வல்லவனானான். அப்ப அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளைக்குள்ள தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு தண்ணீர் துறவை ஏற்படுத்தி அதை கண்கள் காணுமாறு அவளுடைய தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்ப அவளுடைய கண்களை திறந்து அது பக்கத்துல தான் இருந்தோ இல்லையோ தெரியாது, ஆனா அவளுக்காக அந்த குழந்தைக்காகவே ஒரு தண்ணீர் இந்த நேரத்துல ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைய தாகத்தை தீர்க்கூடாது. ஆனா ஆண்டவர் அடிமை பெண் தானே, இவ அடிமை பெண் மகன் தானே சொல்லி ஆண்டவர் விலக்கி வைக்கல. அவங்க ஒரு சாராயும் ஆபிரகாமும் வந்து வெளியே விரட்டி விட்டுக்கலாம், ஆனா தேவன் விரட்டல. அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆக்காருக்கு ஆறுதல் கொடுத்து அந்த பிள்ளைக்கு வேண்டிய போஷாக்கை ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் எல்லாம். இதெல்லாம் முடிந்த பிறகு 2 காரியம். இப்ப ஆபிரகாமுக்கு சொல்லப்போனா 2 மனைவிமார் ஆயிடுச்சு. ஒன்று சாராய், இன்னொன்னு ஆகார். ஆகாருடைய பிறந்த இஸ்மவேலையும் ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லி அவர் சொன்ன வாக்குத்தத்தம், முக்கியமா பார்க்குது, அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அவனையும் வேண்டுதல்படி அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன், அவனுக்கு ஒரு வம்சத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டவர் இஸ்மவேலின் வம்சத்தையும் ஆசிர்வதிக்கிறார். இதெல்லாம் முடிந்த கொஞ்ச நாட்கள் பிறகு ஆபிரகாம் ஆண்டவர் சோதிக்கிறார். இப்பதான் தேவன் சோதிக்கிற ஒரு காலகட்டம். என்ன சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த அந்த ஏகபுத்திர 22ஆம் வசனத்திலே 2ஆம் வாசிப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரிவா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்ப இப்ப ஆண்டவர் ஒரு சோதனை வைக்கிறார். என்ன சோதனை வைக்கிறார், உனக்கு இஸ்மவேல் வீட்டுல கிடையாது, ஏதோ ஒரு பிள்ளை போனா ஒரு பிள்ளை இருக்குங்கிற நிலையும் கிடையாது, இஸ்மவேலை விட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சார். இப்ப இந்த ஈசாக்கை நீ கூட்டிட்டு போய் மோரியா மலை நான் சொல்ற இடத்துல அவனை நீ பலி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது நீ நேசிக்கிற ஏக சோதனம், ஒரே புத்திரனா இருக்கவனே நீ கொண்டு போய் பலி கொடுங்க. அப்ப ஆபிரகாமுக்கு பெரிய சோதனை. ஆண்டவர் இப்படி கேட்டார், ஆண்டவர் சொல்கிறதா வேண்டாமா. இப்பொழுதுதான் அவர் லோத்து சொல்றதை கேட்டு மறந்து, அவர் மனைவி சாரால் சொல்றதை கேட்டு மறந்து, இப்பொழுதுதான் தேவன் சொல்றதை கேட்கிற லெவலுக்கு வந்திருக்கார். இந்த நிலையிலே ஆண்டவர் நீ போய் இதை செய்கிற
உடனே ஆண்டவர் சத்தத்துக்கு அடிபடிந்து பழக்கப்பட்ட ஆரம்பித்ததுனாலே தேவன் மேல் விசுவாசம் வைத்தவராய் மனைவி சாராயத்தோடு சொல்லாம பையனை கூப்பிட்டு வேலைக்காரரை கூப்பிட்டு அதிகாலை கிளம்பி மலைக்கு போயிட்டு கீழே வேலைக்காரன் நிற்க சொல்லிட்டு அந்த கட்டையும் பையனை மட்டும் கூட்டிட்டு மேல போற. மேல போய் கீழே படுக்க வைக்கிறார். படுக்க வச்சுட்டு எல்லாம் அடுக்கிட்டு பையனை வச்சுட்டு கத்தி வச்சு பையனை பலி கொடுக்க வர்றப்ப ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? 2:11 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து அப்ரஹாமே அப்ரஹாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எத்தனை வருஷம் கழிச்சு அறிந்திருக்கிறாரு? ஈசாக்கு என்ன வயசுன்னு தெரியலப்பா. 75 வயசுல கூப்பிட்டேன். ஈசாக்கு ஒரு 10 வயசு இருந்தா 35 வருஷம் கழிச்சு யாரை பயப்படுறன்னு சொன்னாரு? நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு அறிந்திருக்கிறேன். பாருங்க, தேவனோடு ஒன்றித்திருக்க உறவை தேவன் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாளா இருக்கு? ஆபிரகாமுக்கு 35 வருடங்கள் ஏறக்குறைய ஆயிருக்கு. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனை அறிந்து கொள்ள முடியுமால் எல்லாத்தையும் தேவன் வேண்டான்னு சொல்லலாம். ஒண்ணுனா விட்டு 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 போறப்பதான் யாரை அறிந்து கொள்ள முடியுமா? நான் அங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிறேன், நடக்காது. இப்படித்தான் இன்றைக்கு பல குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. லோத்தை விளைக்கிறார், ஆக்காரை விளைக்கிறார், ஈஸ்வரவேலை விளைக்கிறார், எல்லாரையும் விளைக்காச்சு. தேவன் வேண்டும் என்று சொன்ன ஒரு காரியம் மட்டும் வச்சுட்டார். எகிப்துக்கு போனார், அதை விளைக்கிறார். அபிமேலுக்கு மண்ணற்ற போனார், அதை விளைக்கிறார். வேண்டாம் எல்லாத்தையும் ஆண்டவர் விளக்கிட்டே வந்தார். இதற்கு நாம் ஒரு குடும்பத்தில் இடம் கொடுக்கணும். தேவன் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தால் தேவன் வேண்டாம் என்று சொல்வதை நாம் வேண்டும் என்று சொல்லவே கூடாது. உன் இனத்தார கூட்டு வராதன்னு சொன்னார். கூட்டு வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த ஈசாக்கு அவருக்கு 76 வயசுல பிறந்திருப்பார்கள். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறப்ப ஆசீர்வாதத்துக்கு தடையாக உள்ள காரியங்களை தேவன் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது எனக்கு தேவைப்படும் என்று நாம் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் இந்த மனுஷ சுபாவம் நமக்குள்ளிருந்து செயல்படுகிறது. தூதர் ஆண்டவர் கூப்பிடுறப்ப முதல் முறையாக 2 தடவை சொல்லி ஆபிரகாமே ஆபிரகாமே. ஏன் 2 தடவை கூப்பிட்டாரு? அது ஒரு விசேஷம் இருக்கிறது. பைபிள் வேதத்தில் எடுத்து பார்த்தா ஒரு சில பேரை மட்டும் தான் 2 முறை கூப்பிட்டார். மோசே மோசே 2 முறை கூப்பிட்டார். சாமுவேல் சாமுவேல் 2 முறை கூப்பிட்டார். சீமோனே சீமோனே 2 தடவை கூப்பிட்டார். மார்த்தாளே மார்த்தாளே 2 தடவை கூப்பிட்டார். சவுலே சவுலே 2 தடவை. இந்த 6 பேரை தான் 2 முறை கூப்பிட்டார். ஏனெனில் இந்த 2 பேரை வச்சு கூப்பிடுறாருன்னா அவருக்கு பேர் ஒரு விசேஷத்த அன்பு, ஒரு விசேஷத்த கிருபை, ஒரு விசேஷத்த பாசம். அவர்களை சாதாரணமாக தேர்ந்து கொண்ட ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு உகந்த பெரிய ஊழியக்காரராக இருப்பதை ஆண்டவர் உணர்ந்து அந்த பாசத்தோடு என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. அந்த நேசத்தோடு என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. அந்த செலக்ட் பண்ண ஒரு குரூப்ல 6 பேரை தான் வேதத்தில் கூப்பிட்டிருக்காரு. நான் சொன்ன மாதிரி ஆபிரகாமை கூப்பிட்டார், மோசேயை கூப்பிட்டார், சாமுவேலை கூப்பிட்டார், சவுலை கூப்பிட்டார், மார்த்தாளை கூப்பிட்டார், சீமோனை கூப்பிட்டார். அப்ப இந்த 6 பேர் ஒரு ஆளாக ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு விசேஷத்த கரண்ட் இருப்பதாக இருக்கிறார். நீ ஒண்ணு செஞ்சிட மகனை இனிமே கை போட்ட நீ ஆண்டவருக்கு பயந்து இருந்ததுனாலே. ஆனா என்ன பண்ற? இப்பொழுது நான் என்ன பண்றேன்? பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். இதுதான் அவரை விசுவாசத்தின் ஒரு உச்சக்கட்டம். என்ன நினைச்சார் ஆபிரகாம்? எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம். முடிவரை எழுதணும். அப்போ என்ன எழுதினாரு? முகவரி எழுதினார். இப்ப முகவரி எழுதியிருக்கிறது யாரு? அவர் எழுதியிருக்காரு. இனிமே முடிவரை யார் எழுதணும்? அவர் எழுதணும். அவர் கையில் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். பஞ்சவதன அவரே ஒரு முகவரி எழுதி முடிவரை எழுதி என்ன பண்ணாரு? முடிவரை எகிப்துக்கு போனார். அபிமெலேக்கு கிட்ட போனார். சகோதரின்னு சொன்னார். லோத்து கூட போனார். எல்லாம் லோத்தை காப்பாற்றுறதுக்கு போனார். இதுதான் அவராக செய்து கொண்ட ஒரு காரியம். ஆனால் தேவனால் செய்து கொண்ட காரியம் இருப்ப உச்சகட்டமாக மகனை பலி கொடுக்க ஏன் அவரால் முடிந்து மனமோந்து வந்தார் என்றால் நான் முடிவரை எழுதுனதான் அவர் முகவரி எழுது ஆரம்பித்திருக்கார். நான் முடிஞ்சு போச்சு நடந்தத அவர் ஆரம்பித்திருக்கிறார். ஆரம்பித்தவர் அதற்கு யார் முடிவரை எழுதணும்? அவர். அதனால் அவர் சொல்லப்படி கேட்கும் எண்ணம் அவனுக்கு ஆபிரகாமுக்குள்ளே. ஆபிரகாம் குடும்பத்தை பார்க்க
ஆபிரகாமை பார்த்தோம், சாராயை பார்த்தோம். வேவரிங் மைண்ட் சாராய் இருந்தாலும் தேவனுடைய திட்டத்துக்கு கடைசியாக அடிமணி தினம்தான் இருந்தார். பிள்ளையை பெற்ற பிறகு ஒரே சிரிப்பு அவனுக்கு, ஒரே சந்தோஷம் அவனுக்கு, ஒரே மகிழ்ச்சி அவனுக்கு. தேவனுடைய திட்டம் நிறைவேற்றியிருந்தார். ஆகார் இன்னொரு பெண்ணாக இருந்தாலும் அவள் விளையாடும் ஆண்டவர் வம்சத்தை என்ன பண்ணாரு, செய்கிறார். இந்த 2 குடும்பங்கள் ஆபிரகாம், சாரா, ஆகார், இஸ்மவேல், ஈசா, இவருடைய சுற்றி ஒரு குடும்பம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் மறுமனை வேலைக்காரிகளை மறுமனையாக இருப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் அது பெரிய தவறாக அவர்களுக்கு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலைகள் வேறாக இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமின் குடும்பத்தை வைத்து ஆகாரையும் தூதர் பேசுகிறார். ஆகாரிடம் தூதர் பேசுகிறார். அவளை கன்சோல் ஆறுதல் கொடுக்கிறார். அவன் பையனுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்கிறார். அவ போய் நாடு எகிப்திய பண்ணி பார்த்து திருமணம் செய்திருப்பதையும் ஆண்டவரை வேதத்திலேயே எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் வேண்டிய சத்தியங்களை ஆபிரகாமிடத்தில் நாம் மெயினாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமிடத்தில் மெயினாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3 காரியங்களை சொன்னார். இனத்தையும் தேசத்தையும் தகப்பனை விட்டு ஒன்னா செய்யாம விட்டுட்டார். உன்னை இனத்தை விட்டு போகாம வந்ததுனால 25 வருடங்கள் பிள்ளைக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப லோத்து விட்டு, அதனால லோத்து சொன்னதான் கேட்டு பழக்கப்பட்டவர் அவருடைய மனைவி சொன்னதெல்லாம் கேட்க ஆரம்பித்துட்டார். ஆண்டோட்டு போய் திருப்பி ஜெர்மனி கேட்கற விட உன் மனைவி சொல்லுடைய செய்ய ஆண்டர் விட்டாரு, அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்பொழுது கடைசியாக ஆண்டவர் லாஸ்ட் டெஸ்ட் வைக்கிறப்ப மகனை ஒப்பு கொடுக்கக்கூடிய பெரிய மனப்பக்குவம் யாருக்குதுன்னா ஆபிரகாம். ஏன் ஆபிரகாமுக்கு வருதுன்னா அவள் ஆரம்பித்து வைத்தது யாரு, ஆனால் முடிவரை எழுத வேண்டியது ஆண்டவர். இந்த எண்ணங்கள் நமக்கு திரும்பவும் 2வது முறை அந்த தூதன் அந்த பலியிட இப்பொழுது அறிந்திருக்கேன்னு சொல்லிட்டு 2ஆம் முறையும் தூதர் கூப்பிட்டு ஆபிரகாம் ஆசீர்வதிப்பார் பாருங்களேன். அந்த 22:15 வசனம், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சொத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். திருப்பி அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கும் தூதர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு, நினைவுபடுத்தி கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாமே முடிந்ததுன்னு நினைத்துக் கொண்டிருக்கு. ஒரு வியாதி இருக்கலாம், ஒரு கேன்சர் இருக்கலாம், ஒரு அல்சர் இருக்கலாம், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், பிள்ளை பாக்கியம் இல்லாத நிலை இருக்கலாம், திருமணம் ஆகாத நிலைகள் இருக்கலாம், வேலை கிடைக்காத நிலை இருக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்காத நிலை இருக்கலாம், வீடு கட்ட முடியாத நிலைகள் இருக்கலாம், பிள்ளைகள் படிக்காத நிலையா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு படிக்க முடியாத நிலைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைத்திருந்தா ஆபிரகாம் குடும்பம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஆபிரகாம் சாராளின் குடும்பம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சு அவர் முடிவுரை எழுதிட்டார். ஆனால் தேவன் அப்பொழுதுதான் முகமுறை எழுதினார். அதுபோல உங்கள் குடும்பங்களே யார் என்னென்னலாம் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ அதை இப்போ நாளிலே சகோதரி ஜெபிக்கும் பொழுது நினைவுக்கு கொண்டு வாங்க. எதை நீங்க விடலை, ஏன் ஆபிரகாமுக்கு நடக்க லேட் ஆச்சு, எதை அவன் விடாமல் இருந்தான், இனத்தானே விடாமல் இருந்தான், அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். அப்படியே மாறி இது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அருவருக்கும் காரியங்களை இதெல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் விரும்பாத காரியங்களை இதெல்லாம் உங்க வீட்டில் வச்சிருக்கீங்க. குறிப்பாக சொல்றேன், ஜாதக புத்தகம் வச்சிருப்பான், நல்ல நேரம் பார்க்கிற காலண்டர் வச்சிருப்பான். ஏன் தேவன் அருவருக்க மாட்டாரா? தேவன் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரா? நம்முடைய திருச்சபை எடுத்துட்டு வர சொல்லுதா? திருச்சபையில நல்ல நாள் குறிச்சு கொடுத்துருக்காங்களா? திருச்சபையில ஜாதகம் பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? எல்லாத்துக்கும் திருச்சபையை சொல்றீங்களே, திருச்சபை இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கா? தேவன் எதை வேண்டாம் என்று சொல்கிறாரோ திருச்சபை எதை செய்ய வேண்டாம் என்று செய்யாம இருக்கணும். நமக்கு வேண்டியதை நாம் சேர்த்து வீட்டில் ஜாதகம் கொடுத்து வச்சுருங்க, வீட்டில் யாராவது பட்டயத்தை எழுதி கொடுத்து அதையும் வீட்டில் வச்சுங்க, காயத்தை கட்டி கொடுத்து அதையும் வீட்டில் வச்சுக்குவீங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவர் செய்ய மாட்டோம் எப்படி செய்வார்? லோத்து விலகி போன பிறகுதான் செய்வார். உங்க வீட்டில் இருக்க வேண்டாத அந்த புத்தகங்கள், ஜாதக புத்தகங்கள், நாட்குறிப்பு புத்தகங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் யமகண்ட ராகால பார்க்கிறவர்கள் எல்லாம் தூக்கி வெளியேறி எல்லாம் தேவன் படைத்த நல்லதுன்னு வரும்பொழுதுதான் ராசுதால வரும். இல்லைன்னா இதெல்லாம் தடுத்து கொண்டுதான் இருக்கும். ஆபிரகாமின் காலத்தில் நடந்தது போல, ஆபிரகாம் குடும்பத்தில் நடந்தது போல ஒரே ஒரு லோத் அவன் வழியாக என்ன கற்றுக்கொண்டார்கள், அவன் பிரிஞ்சு போயிட்டான். போன பிறகு கூட மனிதர்கள் சொல்வதை கேட்கக்கூடியதாக ஆபிரகாம் மாறி போயிட்டான். தன் மனைவியை சகோதரி என்று 2 இடத்துல போயிட்டோம்னா சொன்னான். இப்படி எல்லாம் இந்த மக்கள் மனித மக்கள் கேட்பதனாலே வார்த்தைகள் எல்லாம் மாறி போய்விடுகிறது. இன்னைக்கு உங்கள் குடும்பங்களில்
என்ன மாறுதல் இருக்குன்னு பாருங்க. ஆண்டவர் ஆரம்பித்து வைத்தார், அவர் எப்படி முடித்து வைப்பார். என்ன நினைச்சாரு? அனைத்தையும் செய்து மிக்க ஆற்றல் மிக்க தேவனாக அவர் எல்லாத்தையும் ஆரம்பித்து வைத்தவராரு அவர் தான். ஈசாக்கு கொடுத்தது யாரு? அவர் தான். அதுக்கு முடிவை கொடுக்க யாரு? அந்த நிலைக்கு அவர்கள். அதனால்தான் விசுவாசத்தின் தந்தை என்று இன்னைக்கு நாமும் போற்றுகிறோம், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் போற்றுகிறார்கள், நம்முடைய திருச்சபையும் போற்றுகிறது. சும்மா ஆபிரகாம் நான் ஆபிரகாம் போல இருக்கேன்னு சொல்லி வாய்மொழியா சொல்லாமல் அவர் எப்படி ஒரு ஸ்டெப்பா விலக்கி விசுவாசத்தை உறுதிப்பட வந்தாரோ அதுபோல நாம் உறுதிப்பட வைக்க ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார். இந்த குடும்பங்களை ஆபிரகாமை பற்றி நாளைக்கு பார்த்த 4-5 அதிகாரங்களை மீண்டும் படித்து பார்ப்போம். சாராளை பற்றி மீண்டும் நாம் படித்து பார்ப்போம். ஆகாரை பற்றி மீண்டும் நாம் படித்து பார்ப்போம். ஆகாரின் வம்சத்தை பற்றி படித்து பார்ப்போம். ஈசாக்கை பற்றி படித்தோம். கடைசியாக அடுத்த அதிகாரத்திலே சாராய் இறந்து போகிறார். ஆபிரகாம் பக்கத்தில் உள்ள தோற்றவை காசு கொடுத்து ஒரு இடத்தை வாங்கி ஒரு கல்லறை வாங்கி அங்கே அடக்கம் செய்வார். இதோடு முடிஞ்சிச்சு. அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது ஈசாக்கின் குடும்பத்தை பற்றி நாம் சந்திப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த எண்ணங்களோடு சிந்தைகளோடு தந்தை மூடி ஆபிரகாமை பற்றியும் சாராளை பற்றியும் ஆகாரை பற்றியும் இஸ்மவேலை பற்றியும் ஈசாக்கை பற்றியும் ஆண்டவர் சொல்லதை வைத்து ஒரு ஜெபத்தை சகோதரர்கள் இப்பொழுது ஏற்படுவார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் நீர் அபிரகாம் வழியாக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் முடிவெடுத்திருந்தீரோ அதை எல்லாவற்றையும் செய்ய வைத்தவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அபிரகாமை நினைவு கூர்ந்ததால் எவ்வளவு பெரிய காரியங்கள் நீர் ஒவ்வொன்றாக செய்து வருகிறேன். அபிரகாமுக்கு நீ முதலில் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அப்பொழுது நான் உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொன்னீரே. 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தீரப்பா. ஆனால் அபிரகாம் தன் லோத்துவை மட்டும் விடாமல் தன்னோடு கூட்டி வந்ததால் பாடுகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. ஆனால் மீண்டும் நீரே இடைப்பட்டு அந்த லோத்தின் மேய்ப்பருக்கும் அபிரகாமின் மேய்ப்பருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்ததினால் ஆளுக்கு திசையாக பிரிந்து செல்ல வைத்தேன். அதன் பின்பு மீண்டும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அப்ராம் என்று இந்த பெயரை அப்ரஹாம் என்று மாற்றி சாராய் என்று இந்த பெயரை சாராய் என்று மாற்றி கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்தேன். இதற்கிடையே சாராய் மனம் மாறி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று அடிமை பெண்ணை அப்ரஹாமுக்கு கொடுத்தாள். அடிமை பெண்ணுக்கும் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தேன். அவள் அற்பமாக எண்ணினபடியால் அவள் பாலைவனத்துக்கு ஓடி சென்றாள். ஆனால் தூதன் அவளை கண்டு அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அப்பா நாச்சியாருக்கு நீ அடங்கி இருந்து செல்ல மீண்டும் திருப்பி அனுப்பினார். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் அபிரகாம் குடும்பத்தில் நடந்த போதும் அபிரகாம் மனிதனுடைய பேச்சுக்கு முதலில் லோத்தின் பேச்சை கேட்டான். அடுத்து மனைவியின் பேச்சை கேட்டு மனைவி சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்து ஆகாரை தன் மனைவியாக கொண்டார். கடைசியாக அந்த சாராளுக்கு பிள்ளை பிறந்த பின்பு சாராளுடைய பிள்ளையும் ஆகாருடைய பிள்ளையும் ஒன்றாக விளையாடுவதை சாராள் பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஆகாரையின் பிள்ளையை வெளியே துரத்தி விடுகிறார். அதற்கும் அப்பொழுதுதான் அபிரகாம் ஆண்டவரிடம் போய் ஆண்டவரே நான் என்ன செய்வது இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று ஆண்டவரை நோக்கி கேட்டபோது நீ மனைவி சொல்வதை கேள் என்று சொல்லிவிட்டார், அனுப்பிவிட்டார். ஆனால் அனுப்பின பிறகு அந்த ஆக்காருடைய சூழ்நிலை பிள்ளைக்கு தண்ணி இல்லை உணவில்லை என்று தவித்த போது தேவன் அங்கும் தோன்றி ஆக்கரை தேற்றி அந்த வம்சத்தை வர்த்திக்க பண்ணினீரப்பா. இப்படியாக ஒவ்வொரு காரியங்கள் தேவனுடைய அப்பா திட்டங்கள் எல்லாம் அபிரகாமின் குடும்பத்தின் வழியாக நிறைவேறிக் கொண்டே இருந்தது. அபிரகாமை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதற்காக நீ செய்த ஒவ்வொரு காரியங்களும் அப்பா தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்ததே, அதற்காக மக்கள் நன்றியோடு துதிக்கிறமையா. கடைசியாக அபிரகாம் ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடன் சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக மக்கள் நன்றியோடு துதிக்கிறமையா, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. கடைசியாக நீர் அந்த அபிரகாமிடம் உன் ஏக சுதனை உன் ஒரே மகனை எனக்கு பலியிடுவாக என்று சொன்ன போது எவ்வித மறுப்பும் சொல்லாமல் என் தேவன் சொன்னால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு தனக்கு கொடுத்த ஒரே மகனையும் அவன் பலியிட சென்றான். அந்த குழந்தை கேட்கிறது அப்பா பலிப்பொருள் எங்கே என்று அவர் ஆண்டவரை எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். அப்படியாக பார்த்துக் கொள்ளப்பட்டது. அந்த இடத்தில் தேவன் அப்பா ஆபிரகாமுக்கு தோன்றி ஏக சுதன் என்றும் பாராமல் நீ கையை போடாதே,
இப்பொழுது நீ கடவுளுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அது மீண்டும் முதலில் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்து அவனோடு அந்த உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பித்து கொடுத்தீரப்பா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமுள்ள குடும்பமாக அபிரகாமின் குடும்பத்தை நீ நிலைநிறுத்தினே. இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அபிரகாமின் தேவனே என்று தான் முதலில் சொல்லும்படியாக அந்த அபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கும் அளவுக்கு அந்த விசுவாசத்தில் அபிரகாமை உறுதிப்பட வைத்தீரே. இன்றைக்கு எங்களுக்கும் விசுவாசத்தின் தகப்பனாக அபிரகாம் இருக்கிறபடியால் நாங்களும் எங்கள் குடும்பத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும், அதை தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு நீ இந்த அபிரகாம் குடும்பத்தின் வழியாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தீரே. அதற்காக உமக்கு நன்றியப்பா. மனிதர்கள் பேச்சு அல்ல, மற்றவர்கள் பேச்சு அல்ல, ஆண்டவர் பேசும் குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய பேச்சையே எங்கள் குடும்பத்தில் கேட்க வேண்டும், அவருடைய ஆலோசனைப்படியே நாங்கள் நடக்க வேண்டும். ஏனென்றால் நம் கடவுள் ஆலோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் செயல்பட வேண்டும் என்று இந்த பெரிய அப்பா காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு கொடானபடி நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, ஆபிரகாம் சொந்த தேசத்தை விட்டு வந்தார், தகப்பன் வீட்டை விட்டு வந்தார், கடைசியாக இனத்தையும் விட்டு வந்தார். எதற்காக சொந்த தேசத்தை விட்டு வந்தார்? அவர்களாம் கல் தச்சர்கள், கல் சிலை வழிபவர்கள், சிலை வழிபாடுகள் இருப்பவர்கள். அதில் இருக்கக்கூடாது, சிலைகளை வடிக்கக்கூடாது, சிலை வழிபாடு சில கூட்டத்தில் இருக்கக்கூடாது, சிலை வழிபாடுகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று 3 காரியங்களை வைத்தார். இன்றைக்கு நாம் விலக்கப்பட வேண்டிய காரியம் என்ன? ஆபிரகாம் சாராள் சந்தி குடும்பத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? யாரை மட்டும் நம்பியிருக்க வேண்டும் என்று ஆண்டு தெளிவாக கற்றுக் கொடுத்தார். ஆண்டு மட்டும் நம்பியிருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் செய்யும் சிலைகளில் அல்ல, தேவன் கொடுக்கும் காரியங்கள் மட்டும் இருக்கு. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு 10 கட்டளை கிடையாது, அன்றைக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவன் சொன்ன சட்டத்தை வார்த்தை மட்டும் வைத்து அவருக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பற்றி 3 இனங்கள் ஒருவடியாக தோன்றி இருக்கின்றன. உலகத்தில் இருக்கிற யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரையும் சேர்த்தா உலகத்தில் 80-90% டோட்டல் வந்து அவர் சொன்ன வார்த்தை ஃபுல்லாக நிறைவேறியிருக்கு. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் என் குடும்பத்தில் நிறைவேறுமானால் இந்த சத்தியத்தை மீண்டும் நாம் படித்து தெரிந்து கொள்வோம். முடிவரை எழுதிய காரியங்களில் தேவன் முகவரை எழுதுவாராக. இதை பார்த்துக் கொண்டிருக்கும், வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருக்கும் இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அந்த பெல் பட்டன் அமைக்கினா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். இல்லை என்றாலும் நீங்கள் நல்ல சமாளி ஊழியங்கள் எங்கள் யூடியூபில் சென்று பார்த்து இந்த செய்தியை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் வைத்திருக்க வேறு குரூப் கூட நீங்கள் ஷேர் பண்ணிங்க. இன்னும் நீங்கள் வேறு நண்பர்களுக்கு யாருக்கு அனுப்பணும்னா அவர்களுக்கு நல்ல சம ஊழியத்திற்கு வந்து கொண்டு பார்த்தால் நல்ல சம ஊழியத்தை சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் உங்கள் குரூப்பில் சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு இந்த மெசேஜ்கள் நீங்கள் ரெகுலராக அனுப்பி வையுங்கள். இதை பற்றிய கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் டெலிஃபோன் மூலமாக எங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். ஏற்கனவே சொன்னபடி ஆண்டோடு சித்தப்படி வாரத்தில் 3 நாட்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு அனுப்பப்படும். இதை நீங்கள் பயன்பெற்று இந்த லாக்டவுன் பீரியட் நாட்களில் முழுமையாக பயன்பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தந்தை மகன் நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு